இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் அதிகமாக சண்டை போடுறது யாருன்னா இந்த தனுஷ் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் தான். இதில் என்ன ஒரு கேள்வின்னா, அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி டாப் 5 ஃபேன் பேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தந்தி டிவி வெளியிடுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி, 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய், 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித், 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா தனுஷ், 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபேன் பேஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா 1/2 4 5 6 அந்த மாதிரி, அதாவது 5 இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல தனுஷ் இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபேன் பேஸை விட எங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சண்டையாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போயிட்டு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேன் பேஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க, இப்போ ரஜினி கூட விட்டுருங்க, இப்போ இருக்கிற டென்ட் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் அப்படின்ற பார்த்தா லிஸ்ட் இருக்குது. எப்போ வரைக்குமே அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு தான் இருக்குது. விஜய், அஜித், தனுஷ், சூர்யா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லியிருக்கிறது இல்லை. நீங்கள் இந்த மாதிரி, அதாவது விஜய், அஜித், தனுஷ்ன்னு சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா யாருக்கு அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான, அதாவது ஒரு இட்டை கொடுத்துருந்த காலம் அது. ஐயன், ஆதவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இட்டும் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுஷும் பார்த்தீங்கன்னா வேலை பட்டதாரி அந்த மாதிரி நிறைய ஒரு இட்டு கொடுத்தாலும் ஒரு பேருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சூர்யாவால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க.